ஜி தமிழ் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டுடியோ 6 கூலா கொஞ்சம் சினிமா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ 6ல இப்போ ரீசெண்டாக பிரம்மாண்டமாக நடந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த படத்தோட நடித்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டீமே வந்து நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ 6ல பார்க்க போகிறோம். அந்த படம் வானவராயன் வல்லவராயன். வானவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பினா இப்படிதாங்க இருக்கணும். நீங்க வேற 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. என் தம்பி அடிக்கிற கொன்றுவேன். அவங்க அண்ணன் தம்பிடா, அடிச்சுக்குவாங்க புடிச்சுக்குவாங்க. அடுத்த ஆள் கை வச்சா விடவே மாட்டானுங்க, ஓட அடிப்பானுங்க. வானவராயன் வல்லவராயன் இந்த பேரை சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது எஜமான் திரைப்படம் தான். ஏன்னா அந்த படத்துல வானவராயன்ற கேரக்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருப்பாரு அண்ட் வல்லவராயன்ற கேரக்டர்ல நெப்போலியன் நடிச்சிருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 10-15 இயர்ஸ் ஆனாலும் இன்னமும் அந்த பெயர்கள் நம்ம மனசுல நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் தான். அதே மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன்ல இந்த கேரக்டர்ஸோட பெயரை வச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அந்த படம் தான் வானவராயன் வல்லவராயன். தக்காளிக்கு கவனியன் போட்டு விட நவரட்டா, முக்காளிக்கு முட்டி தேஞ்சா முட்டு தர நவரட்டா. அது மட்டும் இல்ல, அவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குடா. இந்த படம் கம்ப்ளீட்டாக கமர்ஷியலி பேக்ட் என்டர்டெய்னராக இருக்க போது. எதனால இவ இப்படி சொல்கிறான்னு கேட்குறீங்களா? இந்த படத்தோட டிரெக்டர் ராஜ்மோகன், அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் மியூசிக் டிரெக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா உடனே எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஹீரோ கிருஷ்ணா. பில்லா, ஆரம்பம்னு தல அஜித்தை வச்சு பெரிய பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுத்த ஃபேமஸ் டிரெக்டர் விஷ்ணுவர்தனோட தம்பி. ஸோ இவர் கழுகு படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய கேப் எடுத்து இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அண்ட் அதோட வேல்யூ பற்றி அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் விஷ்ணுவர்தன் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவரையும் ஒரு தம்பியும் பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. படத்தை பற்றியும் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாருங்க. வானவராயன் வல்லவராயன் இந்த படம் வந்து என்ன ஓட்டுன்னு ஓட்டுச்சுங்க பிகினிங்லேருந்து. ஏன்னா இந்த கிருஷ்ணா பண்ண படங்கள் ஆக்சுவலாக பயங்கர எனக்கு தெரிஞ்ச ஹைப் உள்ள படம் இதுதான். ஏன்னா நான் எங்கே வெளியில் போனாலும் சார் வானவராயன் வல்லவராயன் சூப்பராக இருக்கு சார், எப்போ சார் ரிலீஸ் பண்ணுறீங்க, எனக்கு இப்போ நான் நடிச்ச மாதிரி படத்தில் அது என்னன்னு தெரியல. ஆல்வேஸ் ராஜா யூ பெட்டர் டேக் யோர் பியர்ட், டேக் யோர் முஷ் ஆர் ஐ கான் டேக் இட். என்ன ஒரு 15 இயர்ஸ் நான் வச்சுட்டு இருக்கேன். நான் எங்கள் படம் அதான் கேட்பாங்க. சில வாட்டி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணன் கிட்ட சொல்லுங்கள் சார், அண்ணன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இல்லைங்க என் தம்பின்னு சொல்லி பழகி நானே விட்டுட்டு ஓகேங்க சொல்கிறேங்க அண்ணன் கிட்ட சொல்கிறேன்னு நானே பழகிடுச்சு அப்படி எனக்கு. ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் பஸ் திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஆக்சுவலி. ஏன்னா தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் வாஸ் த பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா பயங்கர ஹைப் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபன் அண்ட் ஹியூமர். அண்ட் ராஜ்மோகன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பழனி கேமராமேன் பழனி பற்றி சொல்லணும்னா, எனக்கு பழனி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் குறும்புலேருந்து எனக்கு பழக்கம். ஆக்சுவலாக கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அண்ட் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணார். பழனி நிச்சயமா எனக்கு ஒரு நாள் ஷூட் பண்ணுவோம் பழனி ப்ளீஸ். அண்ட் த காஸ்ட் இஸ் பின் ரியலி கிரேட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யுவன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெரி ஜெலஸ். ஏன்னா எப்போ பாரு கிருஷ்ணாக்கு மட்டும் பயங்கர ஏர்த்தியாக சூப்பர் சாங்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. உடனே சொல்லிடாதீங்க நீ அது மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வா அப்படின்னு. நான் நிச்சயமா கொண்டு வந்துடுவேன். யுவன் யூ பீன் ஆல்வேஸ் அ கிரேட் சப்போர்ட் இன் மை கெரியர். என்னோட முதல் படத்துலேருந்து பயங்கர சப்போர்ட் இருந்திருக்கீங்க. கிருஷ்ணாக்கு இருந்திருக்கீங்க. யுவன் தேங்க்யூ ஸோ மச். த சாங்ஸ் ஆர் சூப்பர்ப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு த ஃபாஸ்ட் ட்ராக் and Z, thank you so much for being part of the film. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு டைரக்டர் கே பாக்யராஜ் சார் வந்திருந்தாரு. இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிரெக்டர் ராஜ்மோகன் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய இன்னொரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதை கேட்கும் போது நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, நமிதா அவர் மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு.
அந்த ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணா கூட ஒருத்தர் எனக்கு பேர் வரல, நான் முதல்ல ரொம்ப நேரமாக என்ன பாமக அந்த மாதிரி பேர் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் எனக்கு அந்த ஆனந்து நிற்கிற ஒழிய அந்த பேர் வரல. இப்படி தான் எனக்கு துணை முதல்வர் ஷூட்டிங்கில் போய் சில நேரங்களில் சில பேர் எப்படியாவது மைண்டில் ஏறிடும். என் படத்தில் நடித்தது வந்து ஸ்வேதா மேனன். அந்த ஸ்வேதா மேனன் வந்து ஒரு பெரிய டேங்க் மேலே ஏறி நின்று அங்கேருந்து கீழே குதிக்க போகிற மாதிரி ஒரு சீனு. கீழே நாங்கள்லாம் மற்ற ஆர்டிஸ்டுகள்லாம் நின்றுருக்காங்க. நான் மைக்கில் பேசும்போது என்னை எறியாமல் நமீதா கொஞ்சம் முன்னால் வரணும், நமீதா கொஞ்சம் முன்னால் வரணும்னு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜெயராம் வந்து, சார் என்ன மைண்டில் என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னாங்க. அது வேறு மைக்கு வேறு வச்சு சொல்லிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இது வரைக்கும் நமீதா கூட நான் நடிக்கல, அது எப்படி அந்த பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. வந்து ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் வரைக்கும் அவங்க பேர் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பேரில் குழப்பம் வந்தது. அந்த மாதிரி ஆனந்த் அவர் வந்து இந்த படத்தில் வந்து நல்லா பேசப்படுற அளவுக்கு இருக்காங்க. ராஜ்மோகன் ஒரு கடுமையான உழைப்பாளி. ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ரொம்ப நேட்டிவிட்டியோட அந்த படத்தை நல்லா பண்ணியிருந்தார். ஒரு நம்பிக்கையோட ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு அவர் பாடுபட்டுருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சார்ந்த எல்லாருமே ஸ்பெஷலான விஷயத்தை இந்த ஆடியோ லான்ச்சில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீ தமிழோட ஃபிலிம் டிபார்ட்மெண்ட் ஹெட்டான மிஸ்டர் கண்ணன் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு ஈஸியாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். அது என்னன்னு பாருங்கள். வானவராயன் வல்லவராயன் வந்து என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி படத்தை. அதாவது அந்த படம் வந்து 100 நாள் ஓடின படம் எல்லா சென்டரில், ஏபிசி சென்டரில். சின்ன தம்பி பெரிய தம்பி படத்தில் எப்படி எமோஷன், லவ், சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே காம்பினேஷன் தான் இந்த படம். இப்போ மாமாக்கா அண்ட் கிருஷ்ணா வந்து கலக்கியிருக்காங்க. நான் ஒரு 2 ரீல் பார்த்தேன், அதே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யுவன் மியூசிக் சொல்ல வேணாம், கலக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஐயப்பண்ண நிறைய படங்கள் பண்ணணும். பட்டியல் சார் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். நன்றி. ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறமா நம்ம சௌகா ஜானகி அம்மாவை அந்த ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் பார்க்கும்போது ஸ்பெஷலாகவும் ரொம்பவே ப்ளசண்ட்டாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம். அவங்களும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அந்த காலத்தில் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருந்தது, இப்போ ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அண்ட் அந்த படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே எனர்ஜியோட நம்ம சௌகா ஜானகி அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். இந்த வேஷத்தில் அது சின்ன வேஷமாக இருக்கலாம், பெரிய வேஷமாக இருக்கலாம், இவங்க தான் நடிக்கணும்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு டிரெக்டர் ராஜா மோகன் சாரும் மௌனம் ரவி சார், அவருக்கு தான் என்னுடைய நன்றி சொல்லணும். அந்த காலத்துலலாம் படம் தயாராச்சுன்னா தியேட்டர் ஃப்ரீயாக இருந்தால் ரிலீஸ் ஆகிடும், வெளியீடு தான். இந்த ப்ரமோஷனல் இதெல்லாம் தெரியாது, இசை விழா தெரியாது. பட் இந்த படத்தினுடைய இசையை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றிகரமான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் ஸ்ரீ யுவன் சங்கர் ராஜா, த மியூசிக் டைரக்டர். வானவராயன் வல்லவராயன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருமே பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததா இந்த படத்தோட லிரிக் ரைட்டர் ஸ்னேகன் ஹீரோ கிருஷ்ணாவை பற்றி ஒரு பெரிய சீக்ரெட் சொன்னாருங்க. வானவராயன் வல்லவராயன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சையும் அந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா இந்த ஆடியோ லான்ச்சில் படத்தோட ஹீரோயின் பேசியிருந்தாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க குஜராத்தில் பிறந்திருக்காங்க. அண்ட் மலையாளம், தெலுங்கு இப்படி நிறைய லாங்குவேஜஸில் மூவிஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இதுதான் அவங்களுடைய முதல் படம். இவங்க இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. பாருங்க. லவ்ல பெயிலான நம்ம கவுண்ட் பைய ஒரே நிமிஷத்துல பேசி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டானாமா? ஐயோ இவன் இல்லைங்க, கட்டினா இவ்வளோதான் கட்டுவேன், இல்லை செத்துருவேன். டேய் வானு, ஆல் கேர்ள்ஸ் சேம் டைலாக்.
என்னது இது? லவ் லெட்டருங்க. என்ன நம்பிக்கையில இப்படி பேசுறீங்க? எல்லாம் நீங்க வயசுக்கு வந்திருப்பீங்களோ நம்பிக்கையில தான். வார்த்தை தப்பா வருது. Vanakkam. First of all, I want to thank my director, Rajmohan Garu. Thank you, sir. Thank you so much to give me this opportunity to work in such a beautiful script. Even my producer, Madhubala, she's like so sweet, like her name. I still remember when we were shooting, she used to come on set, and it is like, I never feel like alone. It's like homely feeling. Thank you so much, ma'am. Krishna, thank you so much to be a wonderful co-star and supporting me. Though it's my first movie, I never felt like, I don't know Tamil or something, just because of you. Thank you so much, Makappa, Yuan, for the giving wonderful music. Thank you so much, all of you. Thank you. தக்காளிக்கு தவணிய போட்டு விட நவரட்டா முக்காளிக்கு முட்டி தேஞ்சா முட்டு தர நவரட்டா. அது மட்டும் இல்ல, அவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குடா. படத்தோட ஹீரோ கிருஷ்ணா பேசினதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணுங்க. கழுகுக்கு அப்புறமா ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிட்டு இந்த படம் வானவராயன் வல்லவராயன் அவர் பண்ணியிருக்காரு. கழுகு, வானவராயன், வல்லவராயன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எதனால் இவ்வளோ பெரிய கேப் இருந்தது? டைரக்டர் ராஜ்மோகன் சார் எப்போ இந்த படத்தோட ஸ்கிரிப்டை இவருக்கு கொடுத்தாரு, இவர் எப்போ ஓகே சொன்னார், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தம்பி கேரக்டருக்கு ஒரு நடிகனை தேடுறதுக்கு எவ்வளோவெல்லாம் சிக்கல்கள் இருந்தது அப்படின்றத எல்லாத்தையும் அவர் மனசை விட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. பாருங்க. இந்த வானவராயன் வல்லவராயன் வந்து ராஜ்மோகன் என்கிட்ட 2009 சொன்னார். சரண் அனுப்பிச்சார் இந்த கதையை என்கிட்ட. அப்போது யாருமே எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா எனக்கு 2 படம் ஃப்ளாப் இருந்ததால். ஸோ ராஜ்மோகன் சொன்னேன், இல்லை ராஜ்மோகன் நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு இதுக்கு டைம் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, அவங்க எங்கள் அப்பா. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, யாரும் என் கூட நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா திருப்பியும் இந்த பையன் இந்த ஃப்ளாப் கொடுத்துருக்கான், இவனுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக என்ன கலாச்சி விட்டுருக்காங்க. பட் இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நான் ராஜ்மோகன் சொன்னேன், இல்லை ராஜ்மோகன் இதுக்கு ஒரு டைம் வரும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அண்ட் இப்படி போராடி 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 நிறைய ஹீரோஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க என் கூட. அப்புறம் கழுகு பண்ணிவிட்டு பண்ணலாம் ராஜ்மோகன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களான்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் சார்னு சொன்னார். ஸோ கழுகு வந்து உங்களோட ரிசப்ஷன் கிடச்சி படம் நல்ல ஓடணும் இருக்கும். அடுத்த நாள் நான் ராஜ்மோகன் ஃபோன் பண்ணி நம்ம இப்போ பண்ணலாம் ராஜ்மோகன் படத்தை அப்படின்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2வது ஹீரோ தேடலான்னு பண்ணால், இவன் யாரா ஒரு படம் மட்டும் இட்டு கொடுத்துருவான்ட்டான் கேட்கறதுக்குன்னு சொல்லி அப்பயும் பண்ண மாட்டேன்ட்டாங்க யாரும். பா ஆனந்த் அவர் நல்லா இருப்பார் சார், நீங்கள் பாருங்க அப்படின்னு. நான் கூகுள் அடிச்சு பார்த்தா வேற யாரோ ஒரு ஃபேஸ் வந்தது. இல்லை ராஜ்மோகன் இவரு எங்கள் தம்பி மாதிரியே இல்லையே, ப்ளீஸ் வேற யாராவது பாருங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் நேரில் கூப்பிட்றேன் பாருங்க அப்படின்னு சார் வந்தார். வந்த உடனே there's some positive energy about Anand, and அவர் கூட இருக்கவங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ப்ளஸ் there's a lot of positivity that Makappa has that I enjoyed. ஸோ அப்படி வந்த படம் தான் இது. அண்ட் படத்துடைய ஹீரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யுவன் தான். எனக்கு பேக் போனாக இருந்தது யுவன். கழுகுல வானவராயன்லேயும் பேக் போனாக இருக்கார். இனி வர எவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறேன்னு தெரியல. இனி அவர் அடியும் வாங்க பண்ணுறாரு. ஸோ அவர் என்னை விட்டாலும் நான் அவர் விடுறதா இல்லை. ஸோ தேங்க்யூ வெரி மச் யுவன். வானவராயன் வல்லவராயன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நிறையா செலிபிரிட்டிஸ் விஐபிஸ்லாம் வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் முக்கியமாக நம்ம ஜீ தமிழோட பிஸ்னஸ் ஹெட்டான மிஸ்டர் ஈஸ்வரன் வந்திருந்தாரு. இந்த படத்தை பற்றியும் அந்த அக்கேஷனை பற்றியும் ஸ்பெஷலாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. பாருங்க. It's a great pride and honor to share this stage with such senior and stalwart artists of this film industry. Thank you very much for making me a part of this grand event. Zee Tamil is extremely proud to be associated as the satellite partners for this film. And I wish the cast and crew of Vaanavarayan Valvarayan, and I hope that the film becomes a super success and super hit. Thank you very much. அடுத்ததான் நம்ம ஆடியோ லான்ச்சில் படத்தோட லிரிக் ரைட்டர் ஸ்னேகன் பேசியிருந்தாரு. இந்த படத்தோட பாடல்கள் பற்றிலாம் சொல்லியிருந்தாரு. முக்கியமாக இந்த படத்தில் இவர் வரத்துக்கு முன்னாடி டைரக்டர் ராஜ்மோகன் என்ன சொன்னார், எப்படி இவர் இந்த படத்துக்குள்ளே வந்தார் அப்படின்றதையும் சொன்னார். இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோ கிருஷ்ணாவை பற்றி ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொன்னார். அது என்னன்னு பாருங்க. கழுகுக்கு பிறகு யுவன் கூடையும் கிருஷ்ணா கூடையும் சேர்ந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. இந்த படத்தில் 6 பாடல்கள். ஒன்று வந்து ஐயா கங்கை அமரன் அவர்கள் பண்ணியிருக்காரு. மீதி 5 வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்த 3 பாடலும் நான் பண்ணது. ஏன்னா முதல் ராஜமோகன் வந்து தப்பிட்டு பாட்டு எழுதணும்னு சொல்லும்போது அவர் வேற யாரையோ ஒரு கவிஞரை சொல்லியிருக்காரு. ஆனால் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, இல்லை என்னுடைய நண்பர் தான் எழுதணுங்கும் போது அந்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க,
நான் அவர்கிட்ட எழுத முடியாது அப்படின்னாரு. இது சொன்னார் நேரடியாக. இப்போ கூட சொல்லுவார் அவர் பேசும்பொழுது, ஏங்க ஒரு தடவை நீங்கள் சினேகன்ட்ட போய் உட்காருங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினதுனால தான் அவர் வந்து சொன்னார். என்கிட்ட வரும்போதே ராஜமோகன் சொன்னார், உங்களை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் கதானதே ஹீரோ உங்களை அனுப்பிச்சாரு, சுச்சுவேஷன் சொல்கிறேன், ஒரு பாட்டு எழுதுங்க, முடிஞ்சா பார்க்கலான்னாரு. பிடிச்சிருந்தா பாட்டு கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு. நான் எப்போதுமே இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் பாட்டுக்கெல்லாம் சண்டை போட்டதில்லை. ஆனால் ஒரு பாட்டு எழுதுனதுக்கு பிறகு மன்னிச்சிருங்க, எல்லா பாட்டையும் நீங்கள் தான் எழுதுறீங்க அப்படின்னாரு. அதனால் வேண்டிய உண்மையிலே, ஏன்னா அந்த ஓப்பன் டாக் ராஜமோகன் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த படம் முடிகிற வரைக்கும் என்னையும் இவனையும் வந்து கிருஷ்ணா பண்ண டார்ச்சர் இருக்கே, லைஃப்பில் இந்த வருஷம் முழுக்க ஒரு 100 படம் பண்ணியிருந்தா என்ன அவஸ்தை பண்ணியிருப்போமோ அந்த ஒரு படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை அடிக்கடி நைட்டில் நம்ம ஃபோன் பண்ணி, இந்த படத்தில் நான் மட்டும்தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன், அதை நீ வந்து கண்டிப்பாக வந்து நீ ஆடியோ ரிலீஸில் சொல்லணும் அப்படிம்பாரு. நான் சொல்லிட்டேன்னா ஆமாம். அதே மாதிரி ஈவன் உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள், அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன், ஆனால் மீதி நீங்கள் சொல்லணும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த களத்தை விட்டால் வேறு கிடைக்காது. ஏன்னா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பை வந்து நான் வந்து ஈவெண்ட்டை சொல்கிறேன், ஈவெண்ட்டை விட்டுட்டு போகிறேன். எனவே ஒரு நல்ல படத்தில், ஒரு நல்ல களத்தில் மீண்டும் என்னுடைய ஆரோக்கிய காதலி ஈவன் கூட இணைஞ்சதும் கிருஷ்ணா கூட இணைஞ்சதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வெல், படத்தோட இன்னொரு ஹீரோவான மாகாப்பா ஆனந்த் இந்த ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தாரு. அவர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இது வரைக்கும் யாருமே நன்றி சொல்லாத ஒருத்தருக்கு நன்றி சொல்லியிருந்தாரு. அவர் யாருன்றதையும், படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தோடைய பாடல்கள் பத்தி என்னென்ன சொல்லியிருந்தாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். வானவராயன் வல்லவராயன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் நடந்த ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ மாகாப்பா ஆனந்த் பேசுகிறத தான் பார்க்க போகிறோம். மாகாப்பா ஆனந்த் ஒரு ஆர்ஜேவாக இருந்து விஜேவாக இருந்து இப்போ ஹீரோவாக ப்ரொமோட் ஆயிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தோட ஹீரோ, ஹீரோயின், டிரெக்டர் எல்லாத்த பற்றியும் பேசியிருந்தாரு. அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு நன்றி சொன்னார் பாருங்க, அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல் வணக்கம். எங்கள் விஷயம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய நன்றி நான் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு சென்னையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வீடு கொடுத்த என்னோடய ஹவுஸ் ஓனர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த நான் பத்திரிக்கை கொடுத்தது கேட்டு எனக்கு இங்கே வந்தது. இந்த வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது குறிப்பாக இண்டஸ்ட்ரியில், மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. என் பொறுமையெல்லாம் தாங்கிக்கிட்ட ராஜ்மோகன் சார், அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது டப்புன்னு நிறுத்தி ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்பேன். அப்படியே பார்ப்பாரு, நீ யார், நீ எதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருப்பேன், நிறைய டேக் போயிருப்பேன். சாரி சார், இதெல்லாம் அங்கேயே சொல்லியிருக்கணுன்றீங்களா? ஓகே, இது எல்லாம் இந்த இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நம்ம எல்லாமே தேட்டரில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே தான் வந்து நன்றிகளையும் சாரிகளையும் சொல்லிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யுவன் சார், நான் வந்து ஆர்ஜேவாக ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு ஷோவை எப்படி ஹிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யுவன் சார் பாட்டு ஏதாவது ஒரு 4 பாட்டு கண்டினியூஸாக அடிச்சு விட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு கிடைச்ச முதல் சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சாரோடைய சைன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுடைய கிஃப்ட் சார், நீங்கள் எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் கிருஷ்ணா சார், காசுலாம் தர மாட்டேன் சார், உங்கள் காரை வேணால் கொஞ்சம் லைட்டாக தொடச்சி வைக்கிறேன். ஸோ கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாத்தியார் மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல பிரதர் கிடைச்சதுக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் ஸ்னேகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட வாழ்த்துக்களுக்கு. எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லியிருக்கேன். மோனல் சார், தேங்க்யூ ஸோ மச் என் பக்கத்தில் உட்காந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த பொண்ணுங்களே அப்படி தாண்டா, லவ் பண்ணும்போது விண்ணை தாண்டி கூட ஒரு ஆளு, அதே ஒரு பிரச்சனைன்னு வையி வெண்ணையை தடவிட்டு போயிடுவாள். விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே. பொதுவாக
சங்கர் ராஜா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலுமே அதிகமாக பேச மாட்டார். அவருடைய பாடல்கள் தான் பேசும். அந்த பாடல்களை பற்றி நாம் பேசுவோம். ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் ஒரு ஜாலியான மூடில் தான் இருந்தார். கிருஷ்ணாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த பாடல்களை பற்றியும் பேசியிருந்தார். ஸோ அது என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கழுகு ஆடியோ ரிலீஸில் இங்கே மீட் பண்ணோம் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் பட் ரொம்ப ஆடியோ ஏர்லியாக வர வேண்டியது, பட் சில காரணங்களால் லேட் ஆகிடுச்சு. பட் லேட்டாக வந்தாலும் நீங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் படம் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணா வந்து அதிகமாக நடிச்சிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக வாசிக்க சொன்னார். என்ன கிருஷ்ணா கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஸோ நல்லா வந்திருக்கு. ஆடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும் போதே தெரியுது இந்த படமும் இதே வைபோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவோ படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சில படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் சேரும் அப்படின்னு இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர்ஸ் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு என்னோட விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த ஸ்டுடியோ 6லேருந்து நான் கிளம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina saying bye bye from Studio 6, Kula Kunjum Cinema.